ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மேரிஸ் கிச்சன் அண்ட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம்மேட் சிக்கன் சூப் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி எடுத்துருக்கிறேன். அண்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் எடுத்துருக்கிறேன். அண்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறேன். சட்டி நல்லா சூடாகி வந்த உடனே இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்த பிற்பாடு ஒரு பீஸ் பட்டை எடுத்து அதை 4 ஒடிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 லவங்கப்பூ சேர்த்துக்கங்க. அதுவும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக்கும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இதோடைய அரோமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்த பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சூப் நார்மலாகவே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. நமக்கு கொஞ்சம் கோல்டாகிட்டு இருக்கிற மாதிரி டைமில் இந்த சூப் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிலீஃபான ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு முடித்த உடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நம்மளுக்கு சூப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. இது ஒரு நல்ல கொதி வரட்டும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முழு முட்டையை எடுத்து அதையும் நம்ம ஒரு சின்ன பவுலில் போட்டு நல்லா அதை கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற அளவு பொறுத்து இருக்குது. நீங்கள் நிறைய சூப் செஞ்சிங்கன்னா 2 முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு முட்டையே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கொதித்து வர ஸ்டேஜில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஊற்றி கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப் பதத்துக்கு அது கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் உப்பு, காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணுங்கள். சிக்கன் வெந்திருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது. இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி சூப் நல்லா திக்னஸ் வந்த பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இது மேலே ஊற்றி விடுங்க. பாருங்கள், இப்படி மெதுவாக ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி ஊற்றும் போது அது நல்லா வெந்து ஒரு அழகாக மேலே வரும். பாருங்கள், பார்க்கவே அந்த முட்டை எல்லாமே லேயராக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு ஃபினிஷிங் டச்சாக நம்ம நல்லா பொடிசாக நறுக்கி இருக்கிற கொத்தமல்லி இலையை மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். அதே சமயம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு பொடி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மிளகு பொடி இப்போ ஆட் பண்ணல, நான் சாப்பிடும் போது ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் சிக்கன் சூப் ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching.